வெல்கம் பேக் டு அதிரிஜி பிர்லாஸ். இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது என்னன்னா, முன்னாடிலாம் வந்து ஆதார் கார்டில் உள்ள நம்பர் சொல்லுங்கள், ஏடிஎம் கார்டில் உள்ள நம்பர் சொல்லுங்கள், ஓடிபி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஸ்கேம் பண்ணிட்டு இருந்தானுங்க. அதெல்லாம் தாண்டி இப்போது ரொம்ப ஒரு முக்கியமான குரூஷியலான ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணி ஸ்கேம் பண்ணிட்டு இருக்கானுங்க. அது என்னன்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் யாருக்காவது உடம்பு முடியலை, பிளட்டு தேவைப்படுதுன்னு சொன்னால் அவங்க பிளட் டோனர் ஆர்கனைசேஷனை கனெக்ட் பண்ணுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பேஷண்ட்டோடைய நேமு, என்ன பர்பஸு, ஏஜி, எத்தனை குரூப் பிளட்டு தேவைப்படுது, என்ன குரூப் தேவைப்படுது, அட்டர்னோடைய நம்பர் கொடுப்பாங்க. அதை யூஸ் பண்ணி இப்போ என்ன பண்ணுறானுங்கன்னா, இப்போ ஒரு ஆளுக்கு 5 குரூப் 5 பி பாசிட்டிவ் பிளட்டு தேவைப்படுதுன்னு வச்சுங்க, 5 யூனிட். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபோன் பண்ணி அட்டெண்டருக்கு இது மாதிரி வந்து உங்கள் பேர் இதா 5 யூனிட் பிளட்டு தேவைப்படுதான்னு கேட்குறாங்க. இந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாத்தையும் டீட்டெயிலாக நல்லவங்க மாதிரி கேட்டுட்டு என்ன பண்ணுறானுங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் தஞ்சாவூருக்கு தேவைப்படுதுன்னா, நாங்கள் கும்பகோணத்தில் இருக்கோம், நீங்கள் 5 யூனிட் தானே கேட்டீங்க, எங்கள்கிட்ட ஆள்லாம் இருக்குது, கும்பகோணத்துலேருந்து தஞ்சாவூருக்கு நாங்கள் வரணும், அது பெட்ரோல் ஃபேரு அதை மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அட்டெண்டர் வந்து ஆஹா பிளட்டு கிடச்சிட்டு சந்தோஷத்தில் வந்து பெட்ரோல் ஃபேரை போட்டு விட்றாங்க. போட்டு விட்டோன்னே பிளாக் பண்ணிடுறானுங்க. இதே வந்து இவனுக்கு வாடிக்கையாக வச்சுருக்காங்க. பரணி குமார்னு சொல்லிட்டு ஒருத்தர் அதே மாதிரி தான் நிறையா பேர்ட்ட ஏமாற்றி காசு வாங்கியிருக்கான். இப்போது என்ன மேட்டர்னா, யாராவது பிளட்டு வேணும்னா பிளட் டோனர் ஆர்கனைசேஷன் கான்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க மூலமாகவே வந்து நீங்கள் டீல் பண்ணுங்கள். சப்போஸ் யாராவது ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்கள்கிட்ட கேட்டாங்கன்னா, நீங்கள் உடனே வந்து எந்த ஒரு பிளட் டோனர் ஆர்கனைசேஷனை நீங்கள் கான்டாக்ட் பண்ணீங்களோ அவங்கள்ட்ட பேசி கிராஸ் வெரிஃபை பண்ணிடுங்க. ஏன்னா வந்து இதெல்லாம் ரொம்ப தப்பு. பிளட்டு கொடுக்கும்போதெல்லாம் வந்து நான் கிருஷ்ணன் பிளட் டோனரில் இருக்கும்போது என்னென்னா, தஞ்சாவூரில் வந்து ஒரு 5 யூனிட் பிளட்டு கொடுக்கணும். அப்போது இவங்களே வண்டி அரேஞ்ச் பண்ணி வண்டியில் விட்டு நீங்கள் போய் பிளட்டு கொடுத்துருவாங்க, அது போதும்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க. இதை மாதிரி வந்து நிறையா தன்னாளர் ஆர்கனைசேஷன்லாம் நிறையா இருக்குது. நீங்கள் வந்து காசு கொடுத்துலாம் ஏமாற வேணாம். யாருக்கும் எந்த ஒரு பிளட்டுக்கும் காசு கொடுக்க தேவையில்லை. அப்படியே கேட்டாலும் பிளட்டு கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்காக மனசு இருந்து கொடுக்கறது வந்து வேறு. அப்படியும் யாருமே வாங்க மாட்டாங்க. இது வந்து ஒரு சேவையாக செஞ்சால் தான் அது மனசு திருப்தியாக இருக்கும். நிறையா பேர் வந்து இதையே ஒரு காரணமாக வச்சு ஏமாற்ற பார்க்குறாங்க. ஸோ நீங்கள் யாரையும் ஏமாறாதீங்க. பிளட்டுக்கு வந்து யாருமே காசு கேட்க மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் ட்ராவல் எக்ஸ்பென்ஸு, அந்த பஸ் ஃபேரு எதுவுமே கேட்க மாட்டாங்க. அப்படியே கேட்டாலும் நீங்கள் வந்து இந்த ஆர்கனைசேஷனை கான்டாக்ட் பண்ணி இது மாதிரி ஒருத்தவங்க கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். அப்படியே உங்களுக்காக மனசு நம்பி ஆஹா நம்ம அப்பாவுக்கு நம்ம பிள்ளைக்கு பிளட்டு கொடுத்துருக்காங்க, நம்ம வந்து அவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பிளட்லாம் டொனேட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு மனசு இருந்தால் பண்ணுங்கள். ஏன்னா ஃபோன் பண்ணி கேட்குறவங்களாம் பண்ணிடாதீங்க. ரொம்ப ஸ்கேம் நடந்துக்கிட்டு இருக்குது. ரொம்ப தப்பான விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குது. இது ரீசெண்டாக தம்பி சமீர் சொல்லியிருந்தாப்புல கிருஷ்ணன் பிளட் டோனர்லேருந்து இதே மாதிரி ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது அக்காக்கா, அவேர்னஸ் வீடியோ போட முடிஞ்சால் போடுங்கன்னு சொன்னாப்புல. ஸோ எனக்கு டைம் இல்லை, நான் வேலையான நேரத்தில் வந்து இப்போ வீடியோ போடுறதுக்கு நேரம் இல்லை. இருந்தாலும் இது ரொம்ப மனசை பாதிக்கிற விஷயம். ஸோ எப்படியாவது கொஞ்சம் டைம் எடுத்து நான் வீடியோ போட்டுட்டேன். இந்த வீடியோவை வந்து நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது ஷேர் பண்ணுறதுனால நிறையா பேர் பணம் வந்து சேவ் பண்ணலாம். என்னால் அட்லீஸ்ட் ஒரு 2 பேர் எஸ்கேப் ஆனாலுமே எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயந்தான். ஸோ சேஃபாக இருங்க, பிளட் டொனேட் பண்ணுங்கள், யார்கிட்டையும் எதுவுமே எதிர்பார்க்காதீங்க.